ஆமா சார். நிறைய இடங்கள்ல, நிறைய விஷயங்கள்ல, நிறைய ஊர்கள்ல, நிறைய ஒரு ஞானத்துக்குரியவங்க நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. அந்த மாரி ஒரு 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 ஊர்ல, ஒரு நகரத்துல ஒருத்தர் வாழ்ந்திருக்காங்க. அந்த நகரம், அந்த பகுதியெல்லாம் பின்னாட்கள்ல அந்த தன்மையிலேருந்து இல்லாம வேற ஒரு தன்மைக்கு மாறப்போகுது. அது என்ன தன்மைக்குன்னா, எல்லா ஊருமே இப்படிதான் மாறி இருக்கு. சென்னை 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சென்னை இப்ப கிடையாது. தஞ்சாவூர் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தஞ்சாவூர் இப்ப கிடையாது. எல்லா நகரமும் அழிக்கத்தான் படுது. எல்லா நகரமும் திருப்பி புதுப்பிக்கத்தான் படுது. ஒரு நகரத்துக்குள்ள ஒரு சில வீடுகள் அழியப்படும், சில மக்கள்கள் அழியப்படுவாங்க. அங்க பாதி உயிரோட இருக்கிறவங்க அங்கிருந்து குடிபெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அந்த நகரம் என்ன ஆகும்? நீங்களே நினைச்சு பாருங்க. அந்த நகரம் அப்படியே சும்மா கிடக்கும். அப்படியே ஒண்ணும் இல்லாம வெறுமனையா கிடக்கும். ஒரு 100 ஆண்டுகள், 200 ஆண்டுகள் கழிச்சு திருப்பியும் அங்க அவதரிக்கிற மக்கள்கள் அந்த பக்கம் குடியேறி, அது எந்த நகரம் அழிஞ்சிச்சோ அதே நகரத்துல வேற விதமான வீடுகள் உருவாகும். இப்படிதான் நகரங்கள் உருவாகுது. எல்லா நாடுகளும் இப்படிதான் உருவாகுது. அதே மாதிரிதான் அந்த நகரத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். இதுதான் அதோட விஷயம்.